அடுத்து தரமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். இந்தியாவோட அண்டர்-19 ஸ்குவாடு வெறித்தனமா 3 மேட்சுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியால போய் அதுல வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நோட்டபிளா வந்து சூப்பரா விளையாண்டுருக்காங்க. எனக்கு பர்சனலா ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் கம் வந்து விக்கெட் கீப்பர் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. எனக்கு அவர் வந்து இந்தியன் அது சிஎஸ்கே இந்தியன் பிரீமியர் லீக்ல சிஎஸ்கேல எடுத்தா சிஎஸ்கேக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து தோணுது. இப்ப அந்த ஸ்குவாட பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ அந்த ஸ்குவாடே வந்து ஒரு தரமான ஸ்குவாடு. இப்போ அந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப் நடந்துச்சுன்னா அதுல வந்து டாமினேட்டிங்கா இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா நான் ஏன் இந்த 3 பிளேயர்ஸ் ஸ்பெஷலா மென்ஷன் பண்றேன்னா, இதுல நான் சூரியவன்ஷி பத்தி பேசவே கிடையாது. வைபவ் சூரியவன்ஷி ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஐபிஎல் ஒரு கலக்கிட்டாரு 14 வயசுல. ஆனா இந்த பசங்க எல்லாம் 17 வயசு பசங்க. ஒரு அதுவும் முக்கியமா நான் இந்த விக்கெட் கீப்பர் பத்தி நீங்க சொன்னீங்களா, அந்த சிஎஸ்கே எடுக்கணும் நம்ம விரும்புறோம். ஏன்னா சிஎஸ்கேல வெறும் தோனி மட்டும் தான் விக்கெட் கீப்பர். அவங்களுக்கு அந்த பேக்கப் விக்கெட் கீப்பர் இல்லாமலே ஒவ்வொரு தடவையும் போறாங்க. இந்த பையனை பேக்கப் விக்கெட் கீப்பர் மட்டும் கிடையாது, அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல பவர் ஹிட்டிங்கா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல கம்மி. அவங்களுக்கு தான் ஹை டிமாண்டும் ஜாஸ்தி. லைக் ரிங்கு சிங், இந்த சஷாங்க் சிங், அப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, இவங்க எல்லாம் ஏன் ஹை கமாடிட்டியா இருக்காங்கன்னா ஐபிஎல்ல அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் இந்த 3 பிளேயர், வேதாந்த் திரிவேதி, அப்புறம் வந்து அபிகியான் குந்து. அபிகியான் குந்து சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறது. பாப்போம் இந்த ஆக்ஷன் எப்படி போகுது இந்த வருஷம். நான் சொல்றேன் பாரு, நீ பாரு, இந்த பிளேயர் வந்து போட்டு எடுக்க போறாங்க எல்லாருமே. இவ ஆல்ரெடி எந்த டீம்லயும் விளையாடலன்னு நினைக்கிறேன். யாருமே போன வருஷம் இவர் பிக் பண்ணல. அதனால இந்த வருஷம் வந்து ஒரு ஹை ஸ்டேக்ஸ்ல இவர் இருப்பாரு. ஆல் ஐஸ் வில் பி ஆன் ஹிம். ஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை க்ரூம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானுக்கும் ஒரு நல்ல பினிஷர் இல்லவே இல்லை. இவங்க ஹெட்மயரை நம்பி எடுத்தாங்க. ஹெட்மயர் ஃபுல்லா அவங்கள ஃபிளாப் ஆக்கி விட்டாப்ல போன டோர்னமெண்ட். நிறைய மேட்சஸ் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆல்மோஸ்ட் 4 to 5 மேட்சஸ் அவங்க தோத்ததுக்கு காரணமே அந்த ஹெட்மயரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதனால பினிஷரா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.